ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் ஆர்க் லேப். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் டிசைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப் டிசைனிங் நம்ம ஒரு வீடியோவில் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் வீடியோஸ் இதில் பண்ண போகிறோம். இதில் இந்த வீடியோ என்னன்னு பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML பேசிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HTMLலாம் என்னென்ன தெரியாமல் இருப்பாங்களா அவங்களுக்காக. ரொம்ப பிகினரு. ஸோ HTMLலாம் எனக்கு என்னென்ன தெரியாது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு HTML பற்றி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வாட் இஸ் HTML அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், HTML ஃபைலுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி படிப்போம். அதில் இருக்கிற கீ எலமெண்ட்ஸ் பற்றி படிப்போம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் HTML அப்படின்னா HTML இஸ் அ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணுவோம். இந்த வெப்பேஜ் வந்துட்டு எங்கே ரெண்டர் ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த வெப்பேஜ் வந்து ரெண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு யூசர் வந்துட்டு www.google.comனு ப்ரௌசரில் டைப் பண்ணுறாங்க அப்படின்னா இது பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டைப் பண்ண உடனே அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் வெப் சர்வருக்கு போகும். ஏன்னா இது www.google.comனு டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வர்னு சொல்லுவோம். எல்லாத்தோடைய வெப்சைட்டோட டொமைனும் ஒரு சர்வர் டிஎன்எஸ்ல இருக்க போகிறதுக்கு போயிடும். கூகுளோட வெப் சர்வரில் போயிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை ஃபெச் பண்ணிவிட்டு HTML டாக்குமெண்ட்டை ஃபெச் பண்ணிவிட்டு ப்ரௌசர் என்ஜின் ஒரு என்ஜின் இருக்கும். இந்த ப்ரௌசரில் நீங்கள் ரன் பண்ணுறீங்களா அந்த ப்ரௌசருக்கான என்ஜின் இருக்கும். அந்த என்ஜினுக்கு இந்த டாக்குமெண்ட் வரும். இந்த டாக்குமெண்ட் வந்தோடனே இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்ஸ் பண்ணும். பார்சிங்னா அதை வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலாக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா ப்ரௌசருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா HTML அண்டு அந்த HTML ரீட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டு தான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு அதை பார்ஸ் பண்ணிக்கும். பார்ஸ் பண்ணும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் சின்டாக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அல்லது ஃபார்மேட் தப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். அப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பார்ஸ் பண்ணதை வந்துட்டு ரெண்டரிங் பண்ணும். ரெண்டரிங்னா நம்ம வந்துட்டு உள்ளே வந்து இப்போ ஸ்டைல்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம், CSS ஃபைல்லாம். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல நமக்கு அதுக்கான கிளாஸ் நேம்லாம் போட்டிருக்கோமோ அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணணும். அதுதான் அந்த ரெண்டரிங்னு சொல்லுவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங். இப்போ நம்ம ப்ரௌசரில் ஏதாவது நம்ம கலரிங் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரெட் கலர் ஆர் ப்ளூ கலர் ஆர் க்ரீன் கலர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலரிங்கான பெயிண்டிங்கான ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பண்ணும். அப்புறம் ஃபோர்த்து வந்து ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணியிருக்கீங்க. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு பேஜ் லோட் ஆகும் பொழுது சம் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன்லாம் வந்து ஃபோர்த் நடக்கும். அப்புறமா தான் நமக்கு வந்து அது யூஐயில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது யூஐங்கிறது நம்மளோட ப்ரௌசரில் வந்து அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌசர் என்ஜின் பண்ணும். இந்த ப்ரௌசர் என்ஜின் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபைல் கொடுத்தாலும் அதை HTML-ஆக ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெப் பேஜில் வந்து ரெண்டர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரௌசர் என்ஜின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க்ன்ற என்ஜின் வந்து குரோம் யூஸ் பண்ணுறாங்க. கீகோ அப்படின்றது வந்து ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வெப்கட்ன்றது சஃபாரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் டைப் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் டைப்பில் வந்து HTML கொடுத்துருப்போம். இது கொடுக்கலன்னு பரவாயில்ல, இது வந்து ஆப்ஷனல். பட் இது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து டாக்குமெண்ட் டைப் HTML கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு HTMLன்னு சொல்லிட்டு இது ஓப்பன் டேக்கும்பாங்க, இது க்ளோஸ் டேக்கும்பாங்க. ஏன் க்ளோஸ் டேக்னா எல்லா க்ளோஸ் டேக்குக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ்ன்னு இருக்கும். அது வந்து நம்ம க்ளோஸ் டேக்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம வந்து ஒரு HTML டாக்குமெண்ட் சொல்கிறோம். இந்த HTML ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக் உள்ள எந்த கண்டென்ட் வந்தாலும் அந்த கண்டென்ட் தான் நம்மளுடைய ப்ரௌசர் என்ஜினில் போயிட்டு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இந்த ஃபார்மேட் நமக்கு வந்து ஆல்வேஸ் ஃபாலோ பண்ணணும். HTML ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் எந்த HTML டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் அடுத்தது என்ன செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டா எல்லாமே இருக்கும். மெட்டாடேட்டானா அந்த டாக்குமெண்ட்டுடைய மேபி இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற ஒரு பேஜ் அப்படின்னா நீங்கள் ப்ரௌசருடைய டாப் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் தெரியும். அதுதான் இந்த டைட்டில். இந்த டைட்டில் இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம ப்ரௌசருடைய பேஜோட டாப்பில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த ப்ரௌசரை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ChatGPT அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த இடத்துல அதுதான் வந்துட்டு இந்த பேஜோட டைட்டில். இங்கே நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்துட்டு அங்கே டைட்டில். அப்புறம் வந்துட்டு ஹெட். அப்புறம் இதில் வந்து என்னென்ன ஸ்டைல்ஸ் வேணும், அப்புறம் என்னென்ன ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வேணும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் தான் நம்ம அட்டாச். பாடிங்கிறது பேசிக்கலாக நம்மளுடைய ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எல்லா கண்டென்ட்டுங்க தான் நீங்கள் ரைட் பண்ணணும். இதுதான் ஒரு பேசிக் எலமெண்ட்டு. நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. பட் நான் வந்து ஒரு கீ எலமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹை லெவலில் சொல்லிடுறேன். HTML இது கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் வந்துட்டு ஓப்பன் இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்.
அப்புறம் இந்த LANGங்கிறது லாங்குவேஜ்னு சொல்லுவோம், லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்படின்னா, நம்ம HTML லாங்குவேஜில் வந்து அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரிபியூட் எதுக்காகனா, நம்ம ப்ரௌசர் என்ஜின் வந்துட்டு இதை பார்ஸ் பண்ணும்பொழுது இது இந்த டாக்குமெண்ட் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்கே ENங்கிறது இங்கிலீஷ்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெஞ்சுக்கு FRன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஷார்ட்கட் நேம் இருக்குது, அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரூட் ஆஃப் த எலிமெண்ட். அப்புறம் ஹெட்டிங்கில் தான் நம்ம சொன்ன மாதிரி மெட்டாடேட்டா இருக்கும் மெயினாக. அப்புறமா வந்து அந்த டாக்குமெண்ட்டை பற்றி யார் பப்ளிஷ் பண்ணா, அப்புறம் என்னைக்கு பப்ளிஷ் பண்ணாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம எங்கே வச்சுக்கலாமா, ஹெட்டிங்கில் வச்சுக்கலாம். அப்புறம் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா, பாடியில் தான் ஆக்சுவல் கண்டென்ட் இருக்கும். என்ன கண்டென்ட் நமக்கு வந்து வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த ஆக்சுவல் கண்டென்ட் வந்து பாடியில் தான் இருக்கும். நமக்கு நிறைய எடிட்டர் இருக்குது HTML நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு. பேசிக்காக நீங்கள் ஒரு HTML ஃபைல் எடிட் பண்ணணும்னா நார்மலாக நோட் பேட், நம்ம மெஷினில் பார்த்திங்க அப்படின்னா நோட் பேட் இருக்கும். அந்த நோட் பேடில் நீங்கள் வந்துட்டு HTML கண்டென்ட் அடிச்சுட்டு அதை சேவ் பண்ணும்போது .html or .html போட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த ஃபைல் சேவ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகி காட்டும். அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் நல்ல டூல் வேணும், நம்ம இப்போ ஏதாவது சின்டாக்ஸ் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ளோசிங் டேக் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா அது வந்து சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுவோம். அது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நோட் பேட்லலாம் உங்களுக்கு அது எரர் டிடெக்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் VS கோடுன்னு ஒரு டூல் இருக்குது. அந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆட்டோ கம்ப்ளீஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் HTML ஓப்பன் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடும். இன்கேஸ் எதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா அது எரர் சொல்லும். ஸோ அந்த பார்சிங் எரர்லாம் வந்து உங்களுக்கு VS கோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த VS கோடில் நிறைய எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சில ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் சில கண்டென்ட்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் டம்மி கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இது டம்மி கண்டென்ட் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஆக்சுவல் கண்டென்ட் போட மாட்டாங்க. அந்த ஆக்சுவல் கண்டென்ட் வந்துட்டு மேபி டேட்டா பேஸ் வந்து லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வெப்பேஜை நம்ம வந்துட்டு ஒரு விஷுவல் காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டம்மி கண்டென்ட் போடுவாங்க. அந்த டம்மி கண்டென்ட் ஜெனரேட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா VS கோடில் விசுவல் கோடில் எடிட்டரில் போனீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி டூல் இருக்குது, அந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் லைவ் சர்வர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஏதாவது ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ரைட் பண்ணும்போது அதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஓப்பன் லைவ் எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறீங்களோ வித்தின் 1 or 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி 2 எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ நான் வந்துட்டு விசுவல் ஸ்டுடியோ VS கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய விசுவல் ஸ்டுடியோ கோடு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இங்கே போனீங்க அப்படின்னா 2 எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு லைவ் சர்வர். இங்கே போயிட்டு லைவ் சர்வர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வரும். இதுதான் ஒன் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஃபைலில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் போய் மேனுவலாக ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டம்மி டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டம்மி டெக்ஸ்ட் ஜென்ரேட் தான் நம்ம வந்துட்டு ஏதாவது டெக்ஸ்ட் நமக்கு டம்மியாக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒரு நார்மலாக ஒரு HTML ஃபைல் எழுதுறோம். home.html ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த VS கோட் ஓப்பன் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு, இது வந்து ஃபோல்டர் ஆட் பண்ணுறதுக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபைல் ஆட் ஆகிடும். ஆட் ஆகும்போது இந்த ஃபைலுக்கு எண்டில் வந்து .html வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HTML ஃபைல்னு சொல்லுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சொன்ன மாதிரி ரூட் எலமெண்ட், இப்போ டாக்குமெண்ட் டைப்னு சொல்லலாம். டாக்குமெண்ட் டைப் போட்டோம்னா அது HTML சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HTML இதுதான் வந்து ஸ்டார்டிங் டேக். நீங்கள் இந்த லெஸ்டர் சிம்பிள் போட்டோடனே உங்களுக்கு ஆட்டோ சஜஷன் கொடுக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஜஸ்ட் இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது நோட் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோ சஜஷன் வராது. ஸோ நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேக் ரைட் ஆகிடும். இப்போ இதே க்ளோசிங் டேக் அதே போட்டுருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட் அதுவே பார்த்தீங்கன்னா சஜஷன் கொடுக்குது. ஹெட்னு கொடுத்தாச்சு. இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நீங்கள் ஸ்லாஷ் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டைப் ஆகிடும். அப்புறம் பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் மெசேஜ் ஹெட்டிங் ஒன்று போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாடி. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் HTML. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு இந்த ப்ரௌசரோடைய டைட்டிலில் வரக்கூடிய டைட்டில், அந்த டேப்பில் வரக்கூடிய டைட்டில். இது வந்து நம்ம இதுதான் நம்மளோட ஏரியான்னு சொன்னேன். ஸோ இங்கே பாடியில் இருக்கிற கண்டென்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த வெப்பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக போகுது.
இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் டு ஹோம் பேஜ், நம்ம அங்கே என்ன டைப் பண்ணமோ அது வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டையும் வந்து நம்ம வந்து எப்படி ரெஃபரன்ஸ் ஆகுது, அந்த லைவ் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்ட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இன்னொரு பேராகிராஃப் நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, போட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு அந்த டம்மி டெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டுல அதை நான் யூஸ் பண்ணி டம்மி டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ண போகிறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரேட் டம்மி டெக்ஸ்ட்னு வந்து போகிறேன், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை கேரக்டர் வேணும்னு கொடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 100 கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து 100 கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் எந்த மாதிரியான டைப்பில் வேணும்னு கேட்கும். நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறோம், நம்ம பை டிஃபால்ட் ஏன்னா லாங்குவேஜும் கூட இருக்கு பாருங்கள், ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ்னு இருக்குது. ஸோ நான் ஒரு டம்மி டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெஞ்ச் ஃபார்மேட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக இந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணணும், இல்லைன்னா வேறு. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இப்போ என்ன மாடிஃபை பண்ணாலும் அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் லைசர் வந்துட்டு நான் அதை சேவ் பண்ணுறேன் பாருங்கள், ரிமூவ் ஆகிடுச்சு இதில் ப்ரௌசரில். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே அங்கே இமீடியட்டாக நடக்கும். அதுக்கு தான் அந்த ஓப்பன் லைசர் அது போடலை அப்படின்னா உங்களுக்கு போயிட்டு ஒரு டைம் ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் இங்கே என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அது பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் பார்த்தா போல்டு மாதிரி போல்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா வந்துச்சு பாருங்க ப்ரௌசரில். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேசிக் HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து வந்துட்டு நமக்கு தான் சாட் ஜிபிடி இருக்குல்ல. ஸோ சாட் ஜிபிடியில் வந்துட்டு ஒரு பேசிக் HTML எல்லா எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைல் வந்துட்டு கேட்க போகிறேன், ஒரு கோடு. அந்த கோடை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி இங்கே போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டு. அதுக்கு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாட் ஜிபிடியில் போயிட்டு இங்கே வந்துட்டு ரைட் பேசிக் HTML file without CSS or JavaScript. Using all the HTML tags. அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் HTML ஃபைல் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய இதில் போய் போட்டுக்கலாம், டாக்குமெண்ட்டில் டூலில். இப்போ நான் இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் டைப்ன்றது டாப் ஃபஸ்ட் எலமெண்ட், அப்புறமா HTML, லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்துருக்கு, ஹெட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா மெட்டடேட்டா வந்துருக்கு, அப்புறமா அதோட டைட்டில், அப்புறம் பாடியில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் இருக்குது. ஹெட்டர் கீழே பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் நேவிகேஷன். அப்புறம் வந்து செக்ஷன் நிறைய செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபுட்டர் வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு வந்து நமக்கு வந்து என்ன கிடைச்சிச்சுன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று வந்துருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக் எலமெண்ட், ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணணும், இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அந்த டேபிள் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு இமேஜ், ஒரு ஆடியோ ஃபைல், ஒரு வீடியோ ஃபைல் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஹெச்ஆர்ங்கிறது ஒரு லைனு. ஸோ எல்லா சாம்பிள் நமக்கு கிடச்சிருக்கு. இதை சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு நமக்கு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்துச்சு. ஸோ இது வந்து வீடியோ, ஆடியோ எல்லா ஃபார்மேட்டும் வந்துருச்சு. ஸோ இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டைல், இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்டைல் ஷீட் ஜாவாஸ்கிரிப்ட் எதுவுமே யூஸ் பண்ணணும்னா ஒரு HTML ஃபைல் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நெக்ஸ்ட்டு பியூட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு CSS யூஸ் பண்ணுறோம். CSS யூஸ் பண்ணி தான் இதை சென்டரில் பண்ணணும், இதை வந்துட்டு ஒரே ரோவில் வரணும், இது வந்து 2 ரோவாக வரணும், அப்புறம் இதுக்கு வந்து கலர் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் நம்ம இதில் பண்ணோம்னா சிஎஸ் பண்ணுவோம். அது நான் CSS கிளாஸில் உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து ஒரு HTML ஃபைல். ஒரு HTML ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசிக் எலமெண்ட். ஸோ மெயினாக இது வந்து ஃபார்ம்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6 வரலாம் இருக்குது. அப்புறம் இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஆடியோ ஃபைல், ஒரு வீடியோ ஃபைல், இங்கே ஒரு இமேஜ், அப்புறமா ஒரு ஃபுட்டர். இது வந்து எல்லாமே இதுதான் ஒரு பேசிக் HTML எலமெண்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாட் ஜிபிடியில் கோடை நீங்கள்
உங்களுக்கு தேவையான இந்த டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுவே கோட் கொடுத்துரும். அந்த கோடை காப்பி பண்ணி போட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஐ திங்க் இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் எப்படி ரைட் பண்ணுறது, ஜாவா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுன்ற சொல்லித்தரேன்.